ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வேறு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதுங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லிக்கு வந்த பார்சலை பார்த்தீங்கன்னா எல்லோரும் முன்னாடி பிரிக்க சொல்கிறாங்க. நம்முடைய மல்லியுமே சரி நம்ம தான் எதுவும் ஆர்டர் போடலையே, அப்படி என்ன தான் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. அதை பிரிச்சதுமே பார்த்தீங்கன்னா அதை எடுத்து இந்த ரஞ்சிதா தாங்க முதல்ல பார்க்குறான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்முடைய விஜயும் நம்முடைய வெண்பா மல்லி 3 பேர் பார்த்தீங்கன்னா மூணாறு போகிறதுக்காக ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியும் விஜய் அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக நம்முடைய ரஞ்சிதா போட்ட பிளான் தாங்க எல்லாமே இது. அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த பார்சல் என்னடா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜயை பார்த்தீங்கன்னா சும்மா குளிர்ச்சியான இடத்துல நம்முடைய விஜய் ஹீட் ஆக்குற மாதிரி அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு தாங்க இருந்துச்சு. அதை பார்த்தது நம்முடைய விஜய் கோவப்பட்டு, நீ இவ்வளோ கேவலமாக போயிட்டே, நான் எவ்வளோ மேல் நம்பிக்கை வச்சுருந்தேன், கடைசியில் இந்த மாதிரியெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. அதுக்கு நம்முடைய ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா, எதுக்கு விஜய் இவ்வளோ கோவப்படுற, நீ இது நீ வெண்பா மல்லி 3 பேர் போகிற ட்ரிப்பு தானே, இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்குன்னு இப்படியாக்கா இந்த மாதிரி ஆடையெல்லாம் வர வைக்கணுமா, இது உங்களுக்கு அறிவே இல்லையா, நான் அந்த ட்ரிப்புக்கு ஒத்துக்கிட்டதே வெண்பாக்காக தான், ஆனால் இவன் இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னது பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது உனக்கும் வெண்பாவுக்கு இது ட்ரிப்பு, ஆனால் இது மல்லிக்கு அனிமூனு தானே, அதனால தான் இப்படி பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி நல்லா இருக்குது. நம்முடைய விஜயை பார்த்தீங்கன்னா நல்லவ மாதிரியே நடித்து நம்முடைய விஜய்கிட்ட நம்முடைய மல்லி பார்க்க அப்படியே அந்த விஜய் சைடுக்கு இருக்கிற கோவத்தை திருப்பி விடுறதுக்காக அழகாக இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதா கூட சேர்ந்து ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க சொல்ல முடியும். இதனால் நம்முடைய விஜய் கோவப்பட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நம்மளுடைய மல்லி உன்னெல்லாம் ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்டு நம்முடைய விஜய் மரியாதையோடு சொல்கிறேன், இந்த மாதிரி கனவெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான், இந்த மாதிரி கனவு இருந்துச்சா அடியோடு அழிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பாவுக்கும் நம்முடைய மல்லியும் ட்ரிப்பு போகிறதுக்காக ஜாலியாக இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணுற மாதிரி ரஞ்சிதா எங்கே இருக்குது அந்த வல்ச்சரு, அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வல்ச்சரை பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் வாங்கி கிழிச்சு போடுறாங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஏங்க எதுக்காக கிழிக்கிறீங்க அப்படின்றாங்க. அது போக இந்த பார்சல் நான் ஆர்டர் பண்ணவே இல்லை, எதுக்காக இப்படி என் மேலே அபாடபாக பழி போடுறாங்கன்னு தெரியல, இந்த பார்சல் எப்படி வந்துச்சுன்னு தெரியல அப்படின்றாங்க. நீ ஆர்டர் போடாத எப்படி வந்திருக்கா அப்படின்ற மாதிரி குறுக்கு கேள்வியை கேட்குறாங்க. நம்முடைய மல்லி என்றைக்கு தாங்க மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க புடவையில் ட்ரெடிஷ்னலாக இருக்குன்னு தான் ஆசைப்பட்டிருக்காங்க, மாடர்னாக மாறணும் ஒரு நாளும் ஆசைப்பட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி போட்ட பிளானு தாங்க. அந்த டிக்கெட்டாக கிழிச்சு போடுறது இந்த ரஞ்சிதாவுக்கு ஒரே சந்தோஷங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ராஜேஸ்வரி விஜய் எதுக்காக அதை கிழிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வெண்பா கோச்சுக்கு அப்படின்னு வெண்பா ஏதாவது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை சும்மா துண்டு துண்டாக கிழிச்சு தூக்கி போட்டு போயிடுறாரு. வரப்போகிற எபிசோடில் இந்த மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.